ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 4/5/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை அதிகாலை 2:39 பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அனுஷம். காலை 9:29 பின்பு கேட்டை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 7:30 9 வரை, யம கண்டம் காலை 10:30 12 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி, பரணி. அக்னி நட்சத்திரம் ஆரம்ப நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 1. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விளையாட்டு துறையில் வெற்றிகள் குவியும். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் வீரியத்தோடு இருக்கிறதுனால விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் துடைத்தெறிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழுவது எல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் திருமேனிநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பகை விலகும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபார ரீதியான வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய தந்திரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விலகி நிற்பவர் வெல்வதில்லை, வெல்ல நினைப்பவர் விலகுவதும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் புட்லூர் அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NL. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவு செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய சூழல் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புதிய புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வசப்படும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நல்லதங்கால் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கான நன்மைகள் உறுதியாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
விடியும் என்று விண்ணை நம்புவதை விட முடியும் என்று உன்னை நம்புவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நவ திருப்பதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LV. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் அமர்ந்து 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்பது முட்டாள்களின் தத்துவம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க முத்தாரம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KQ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் மின்னல் போல் விலகும். ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால கடந்த கால பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் வந்து சேரும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அன்னை மூகாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கற்றோர்களின் நட்பு கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட அதாவது மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழையாக பிறப்பது தவறில்லை, ஆனால் ஏழையாகவே மரணிப்பது தவறு என்பதை மனதில் வைத்து செயல்படக்கூடிய நீங்க கஜேந்திர பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IQ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிக்கல்கள் விலகும். பாக்கியாதிபதி மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். அந்த தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர்களுக்கு வரும் துன்பம் அனைவருக்குமே வேடிக்கைதான் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வல்லரசு விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மிதமான பணம் சேரும். ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி சனி பகவான் மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலமாக காரியத்தில் வெற்றி காணக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தின் உண்மையான மதிப்பு கடன் வாங்கும்போது தான் புரியும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க முப்பாத்தம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையால் பெருமைகள் சேரும். உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசப்பட்ட சொற்களும் கடந்துவிட்ட காலங்களும் திரும்ப பெற முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கற்பரட்சாம்பிக தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ராசி அதிபதி சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் கஷ்டப்பட்டாவது நஷ்டப்படாமல் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய திட்டங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் என்பது அனைத்து கஷ்டங்களையும் சமாளிக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சோழையப்ப சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான சூழல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒளிந்து வாழும் பெண் மான்கள் தான் ஒளி வீசப்போகும் விண்மீன்கள் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சிவசைலநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.